ஓகே. ஸோ ஹலோ எவ்ரிபடி, ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா அந்த ஒரு கடாய். இப்போ அந்த கடாய் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு அதை நான் அதில் மேக் பண்ணி சமையல் பண்ணி நான் காட்டியிருப்பேன். ஸோ அதுக்காக நீங்கள் அதை ஒரு சமையலுக்காக நான் போட்ட வீடியோ கிடையாது. அது இந்த பொருளில் செஞ்சால் அது அந்த உணவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை செஞ்சு காட்டியிருந்தேன். அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும் கொடுக்குறேன். இந்த கடாய் பார்த்திங்கனாக்கா நம்ம இந்தோலியம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்தோலியத்துக்கும் அலுமினியத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, இந்தோலியம் பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் இருக்கும், ஹெவி வெயிட்டாக இருக்கும். அலுமினியம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும், திக்னஸ்ஸு அவ்வளோலாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் கரண்டியால் வச்சு நீங்கள் தட்டினாலே என்ன பண்ணணுனாக்கா மார்க் விழும், கோடோ அல்லது ஏதோ விழும். அதுதான் இந்தோலியத்துக்கும் அலுமினியத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ நாம் யூஸ் பண்ணுறது அந்த இந்தோலியம் வானல் கடாய். அதை தான் நம்ம யூஸ் பண்ணி இப்போ இந்த சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷன் மட்டும் ஒன்று பண்ணியிருப்போம். அது என்னன்னாக்கா பாவக்காய் காரக்குழம்பு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்போம். ஒரு நல்லெண்ணெயை வச்சு தான் மேக் பண்ணியிருந்தது. இது இந்த கடாயை நான் வாங்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க கொஞ்சம் சரசரன்னு இருக்கும், அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பாத்திரத்தையும் நீங்கள் இதில் முதல்ல பழக்கணும். ஸோ பழக என்ன ஆகும்னா அருமையாக இருக்கும் இந்த கடாய், இந்தோலியம் கடாய். அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி அதை நீங்கள் அப்பப்போ வாஷ் பண்ணி அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஷைனிங்காகவே இருக்கும். இதில் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னா ஹீட்டு ஃபுல்லாக அப்படியே சேமாக இருக்கும். நீங்கள் அடி பாட்டமில் எந்த அளவுக்கு ஹீட் இருக்கோ அதே சேம் ஃபுல்லாகவே சரௌண்டிங் ஃபுல்லாகவே அந்த கடாயில் எல்லா பக்கமும் சேமாக இருக்கும். ரெண்டாவது என்னன்னாக்கா ஃபுட்டு நீங்கள் லைட்டாக அந்த ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சு நீங்கள் சமைச்சாலே போதும். நீங்கள் நினச்ச நேரத்துக்கு உங்களுடைய ஃபுட்டை சாப்பாடு செஞ்சு முடிக்க முடியும். சரிங்களா? இதுதான் அந்த ரெண்டாவது விஷயம். மூணாவது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடி பிடிக்கிறது ரொம்பவுமே இருக்காதுங்கிறதாக நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணிங்கனாக்கா அடி பிடிக்க தான் செய்யும். அந்த சிம்முலங்கிற பொசிஷனை தாண்டி ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக அடி பிடிக்காது, நல்லாவே இருக்கும். இது மூணாவது விஷயம். நாலாவது என்னன்னாக்கா அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டு. அந்த இப்போ ஒரு குழம்பு வைக்கிறீங்கன்னா அந்த குழம்பு நிறமோ கலரோ மாறாமல் அதனுடைய அந்த ஒரு பூரா தன்மையோடு அப்படியே உங்களுக்கு அதனுடைய டேஸ்ட்டு ஃபுல்லாகவே அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா வைக்க தெரிஞ்சவங்க வச்சிங்கன்னா, அதை பயன்படுத்த தெரிஞ்சவங்க பயன்படுத்தினால் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அந்த கடாயில் சமைக்கிறதுக்கு. இதை தவிர்த்து வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு அதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. ரொம்பவே ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான இதை பாத்திரங்களை பயன்படுத்துங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடாய்னாக்க இந்த இந்தோலியம். இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. அது வரும், நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனலில் பார்க்கலாம். காஸ்ட் அயன் அந்த மாதிரி நிறைய இருக்குது, இரும்பில் இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்து அதெல்லாம் பார்க்கலாம். இதுவும் அதில் ஒரு வகை பாருங்கள். ஸோ இதில் எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக நான் சொல்கிறது நான்ஸ்டிக்கை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லோரும் அதை ஒரு ஷோ பொருளாக என்ன சொல்கிறது அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சி அதை வாங்கி பயன்படுத்தி பிற்காலத்தில் கேன்சர் அதனால தான் வருதான்னு நான் சொல்லலை. அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இல்லைப்பா நான் அதுக்கு மேலே நான் இதில் தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு இது தான் எனக்கு என் கிச்சனில் இது இருந்தால் தான் நல்லா இருக்கும், அதில் சமைச்சா தான் எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், எங்களுக்கு இதில் தான் வேலை குயிக்க முடியுது, அதனால் நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி நீங்கள் நினச்சி முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்கள் விருப்பம். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அதனால் அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக அதில் அந்த வெங்காயமாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், அந்த ஒரு அதில் செய்யும்போது அதனுடைய சாட்டிஸ்ஃபைடே வேறு மாதிரி இருக்கும். செய்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அதில். ஸோ அதனால தான் நான்
இதை நான் அந்தளவுக்கு லைக் பண்ணி நாங்கள் இன்னமும் இதில் தான் செஞ்சுட்ருக்கோம். நிறைய பேர் என் வீட்டுக்கு வந்தவங்க கேட்டாங்க, எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம நிறைய பேர் கொடுத்துருக்குறோம், நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த வீடியோ வந்து சில காஸ்ட் அயன்ஸ்ன்னு சொல்லிட்டு சில அந்தமாரி ப்ராடக்ட்லாம் இருக்குது. நம்ம அதை பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் வீட்டில் நீங்கள் இந்தோலியம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னுட்டு. இதுக்கும் அந்த நான்ஸ்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்லிவிட்டு அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில். தேங்க்யூ.